ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஜிமினுக்கார ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே ஸ்பெஷல், ஓகேவா? மறக்காமல் என் ஒன் ஷர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்க. கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் யாரும் பார்க்கலனா, ஸோ மறக்காமல் அந்த எபிசோடு 1 and 2 பார்த்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். ஸோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அப்போ தான் இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மார்னிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் வந்துட்டு அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஐ மீன் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்களை தான் எல்லோரும் சேர்ந்து அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்னானே. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக கீழே இறங்கி வரீங்க. வந்து பார்த்தா உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. உங்கள் அப்பா பார்த்தோன்னே டேடி இப்படி சொல்லிட்டு வேமா போய் ஹக் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா சிரிச்சிட்டு என்ன மேடம் ரெடி ஆகிட்டீங்க போல அப்படின்னே. ஆமாப்பா, இங்கே பாருப்பா, அம்மா சண்டே கூட டேட் ஃபிக்ஸ் பண்ணுதுன்னா கொஞ்சமாச்சும் ஒன் டே வச்சு ரெஸ்ட் எடுப்பேன்ல அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வீக் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் மேடம் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன டாக்டராவாக இருக்கீங்க? ஆஹா டாக்டரா, நீ பண்ணுறதே போதுமா அப்படி சொல்லி உங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு என்ன பிரசிடென்ட் சார் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதோ அப்படின்னு உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக டேடின்னு கூப்பிட்டா இப்போ பிரசிடென்ட் சாராக மாறிட்டேனா? ஆமாம்ப்பா பாரு நீ பிரசிடென்ட் சார் தானே அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் இல்லை, என் பொண்ணுக்கு எப்போவுமே நான் எங்கள் அப்பா தான், என் பொண்ணுக்கு நான் அப்பா தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சுட்டு வாப்பா வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு பரிமாற ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. உங்களை சுற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டிங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்பா இன்றைக்கி ஒரு நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, இந்த அம்மா பாரு அப்படின்னா உங்கள் அம்மா பார்த்துட்டு ப்ளீஸ் ஒரு ½ hour தானே போயிட்டு வாடா அப்படின்னானு. சரி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டீங்களா நேரம் வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு அவன் வந்து 10 நிமிஷம் ஆகுது நீ தான் இன்னும் போகல அப்படின்னு. ஐயோ இப்போ லேட்டா, ஃபர்ஸ்ட் மீட்லேயே நான் லேட்டா அப்படின்னா உங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. சரி நான் போகிறேன் பயமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக கிளம்பி போகிறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வெளியே வந்தோடனே பார்த்தா ஒரு 10 கார் கிட்ட நிற்கிது. நீங்கள் எந்த கார் வேணுமோ அதை சூஸ் பண்ணி போய்க்கலாம். நீங்கள் அப்படியே ஒரு காராக பார்த்துட்டீங்க. லாஸ்ட்டாக பிளாக் நிற்கிது. உங்களுக்கு பிளாக் தான் போகணுன்னு இப்போ ஆசையாக இருக்குது. நீங்கள் பிளாக் அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா ஒன்று நல்ல விஷயத்துக்கு போகிறப்ப பிளாக் வேணால் ரெட் சூஸ் பண்ணு. மம்மி இல்லை வேறு கலர் கூட சூஸ் பண்ணி பார்ப்பா, நல்ல விஷயத்துக்கு பிளாக் வேணாம் அப்படிங்கிறீங்களா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவும் பின்னாடி டிங்கி டிங்கின்னு மண்டையாட்டுறாங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு சரி இந்த ரெட்டில் போகிறேன் அப்படின்னா ஓகே ரெட்லேயே போ அப்படின்ட்டாங்க. நீங்கள் ரெட் கலர் காரில் ஏறிட்டீங்க. உங்களை சுற்றி அவ்வளோ கார் வருது. அதாவது அந்த கார்லாம் நவுந்துருச்சு, உங்கள் கார் போகுது. டக்குன்னு அந்த சைடு இந்த சைடுலேருந்து ஃபுல்லாக பிளாக் கார் வந்துருச்சு. ஃபுல்லாகவே உங்கள் காரை மறைச்சிட்டாங்க. நீங்கள் சுத்தம் இப்படி மறைச்சா நான் எப்படி வேடிக்கை பார்க்குறது அப்படி சொல்லிட்டு அந்த ஜன்னல் சீட்டில் உட்காந்து அப்படியே காருக்கு இந்த சைடு பார்க்குறீங்க. ஒன்றும் தெரியல, சுற்றி காராக தெரியுதா? உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மைக் இருக்குது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு ப்ளீஸ் தயவுசெய்து எல்லா காரையும் கொஞ்சம் நவுத்துங்க, என்ன சைட்லையாச்சும் வேடிக்கை பார்க்க விடுங்களேன் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி இந்த ரைட் சைடில் போய்ட்டு இருந்த கார் கொஞ்சம் முன்னாடி போகுது. லெஃப்ட் சைட் காரும் கொஞ்சம் முன்னாடி வருது. அதுக்கு பின்னாடி ஒரு கார் வருது. பட் இடையில கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேடிக்கை பார்க்க நீங்கள் அது வழியாக பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஒரு குழந்தை வந்து ஓடிட்டுருக்கு. பலூன் பறக்குதுனாலே அந்த குழந்தை பிடிக்க குதித்து ஓடிக்கிட்டு இருக்கா. அதை பார்க்குறீங்க. ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டுறாங்க. காய்கறி கடையில்ன்ட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நார்மலாக லைஃப் ஜாலியாக வாழ்கிறாங்க. ஆனால் இந்த லைஃப் எனக்கு ஒரு செகண்ட் கூட என் வாழ்க்கையில் கிடைக்காது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஐ மிஸ் திஸ் லைஃப், எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே நிறைய பேர் பேசிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு டிராஃபிக்கே ஆகலையே, ஃபுல்லாக டிராஃபிக்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு அங்கே நிறைய பேர் டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்காங்க. டிராஃபிக்கில் வந்துட்டு குழந்தைங்களாம் பலூன் ஊதிட்டுருக்கு. எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. வெயிலுக்கு ஃபேஸ்லாம் மறைச்சிட்ருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு நார்மல் ஃபீல், பட் நான் இதை கூட ஃபீல் பண்ணதில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதையும் அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு அப்படியே இந்த ஜன்னலில் பார்க்குறீங்க. அங்கே ஒவ்வொன்றா பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. இப்படி ஒரு லைஃப் நம்மளது இந்த வாழ்க்கையில் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அதெல்லாம் பார்த்துட்ருக்கப்ப இப்போ உங்கள் கார் வந்து ஒரு பெரிய ஷாப் முன்னாடி நிற்கிது. அதாவது அது நார்மலாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். பட் அதை பார்க்கவே பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரீசன் நீங்கள் வரேன்னு சொன்ன ஒரே ரீசனுக்காக நீங்கள் அதை பார்த்துட்டு சரி போவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இறங்க போகிறீங்க. அங்கே ரெட் கார்பெட்லாம் விரிச்சிருக்காங்க. நான் என்ன ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன் அப்படி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அந்த ரெட் கார்பெட்டில் நடந்து இப்போ போகிறீங்க. கரெக்டாக ஒரு ஷீட்டை கட்டி நீங்கள் அங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி கார்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு பார்க்குறீங்க. அந்த பர்சன் ஒருத்தவங்க அங்கே இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்தவங்க இன்னொரு அங்கிள் வந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் பாடி கார்டு தான். பட் உங்கள்கிட்ட செம்மையாக பேசுவார். அவர் போய்ட்டு அந்த பர்சன்கிட்ட பேசிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அவங்க ஃபோன் மட்டும் பேசிக்கிறாங்களா அப்புறம் பேசுகிறாங்களா அப்படின்னு ஓகே அங்கிள் அப்படி சொல்லிட்டீங்க. அவர் வந்துட்டு போய் நிற்கிறாரு அங்கே கதவுக்கிட்ட. அந்த
ஃபுல்லாகவே அந்த 5 ஸ்டார் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு கிளாஸில் செஞ்சுருக்காங்க. அப்படியே வெளியே இருக்கவங்க ஃபுல்லாக உள்ளே தெரிவாங்க. உங்களுக்கும் வெளியே எல்லாமே தெரியுது. பட் அவங்களுக்கு தான் வந்துட்டு வெளியேருந்து பார்த்தா வந்துட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி கிளாஸ் தானே. நீங்கள் அது வழியாக பார்க்குறீங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு ஊஞ்சல்லாம் இருக்குது. அதில் ஒரு 2 ஊஞ்சலில் மட்டும் குழந்தைங்க ஆடிட்டுருக்கு. மற்ற ஊஞ்சல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. சர்க்கஸ் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே போய் விளையாடணும்னு தோணுது. பட் அந்த இது உங்களை செய்ய விட மாட்டாங்க. உங்கள் வீட்லேயே இதெல்லாம் இருக்குது. அங்கே வந்து உங்கள் கூட விளையாடக்கூட யாரும் கிடையாதா? நீங்கள் பெரிய பொண்ணு வேறு. அதனால் வந்துட்டு இருந்தாலும் நம்மளால் போய் விளையாட முடியல. சரி நம்ம எதுக்கு போய் விளையாண்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது விளையாடணும்னு தோணுது. பட் இப்போ நீங்கள் வெளியே போக முடியாது. அங்கே வேறு உங்களுக்காக ஒரு ஜீவன் நின்றுட்டுருக்கு. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இவங்க என்ன பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த பர்சன் திரும்பி வந்து உங்ககிட்ட உட்காடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க உங்களை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலையா? ஆர்டர் பண்ண சொன்னேன்ல. ஓ அங்கிள்கிட்ட சொன்னீங்களா? அப்படின்னு ஆமாம் சொன்னேன். ஆர்டர் பண்ணலையா? அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெனுவை பார்த்துட்டு ஒரு கேஃபச்சினோ அப்படிங்கிறீங்க. அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டு ஓகே எனக்கு ஒரு கேஃபச்சினோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் போதும் அப்படி சொல்கிறீங்க. இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கிக்கோங்க அப்படின்னானே. இல்லை போதும் அப்படின்னு வாங்கி நீங்கள் வேஃபர் நல்லாயிருக்கும். ஓகே எனக்கு ஒரு சாக்லேட் வேஃபர் அப்படிங்கிறீங்க. அந்த பர்சன் உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. நீங்களே சிரிக்கிறீங்க. அது ஜிமின் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமின் அமைதியாக பார்க்குறீங்க. ஜிமினோடனே எனக்கு ஒரு வேஃபர் சாக்லேட் வேஃபர் எப்படின்னு. உங்களுக்கு சாக்லேட் வேஃபர் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் வந்து என் ஸ்கூல் டைமில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் எப்போயாச்சும் சாப்பிடுவேன். பட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷாப்பில் வாங்கி சாப்பிடுவேன். ஓ அப்படி சொல்லும்போது நீங்கள் சரி எப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் காஃபி வந்துருச்சு. நீங்கள் காஃபியை பொறுமையாக குடிச்சிட்டே அந்த பர்சனை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக நீ ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அசைஞ்சு நல்லா உட்காருங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஏன் உனக்கு என்னை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதா? அப்படிலாம் இல்லையே நார்மலாக தான் இருக்கீங்க. பட் நீ நார்மலாக இல்லை அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குடிச்சிட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு வேஃபர் சாப்பிட்றான். நீங்களும் சாப்பிட்றீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு எப்படி இருக்கா அப்படின்னானே. நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி இருக்கோ உனக்கு அப்படின்னானே. இல்லை பட் அப்படி தான் இருக்கா லைட்டாக. ஆனால் எனக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டு சரி உங்கள் அப்பா அவ்வளோ சூப்பராக பேசுவார். பட் சொல்ல தெரியலையேங்கிற பதில் அவர் பொண்ணுக்கிட்டேருந்து வருது அப்படின்னு. அப்பாவும் நானும் ஒன்றும் இல்லை தனித்தனி தானே அப்படின்னு ஜிமின் வருது. நான் இன்ட்ரோ கொடுக்கவா அப்படின்னு அப்படி சொல்கிறீங்க. நான் ஜிமின் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னு. நம்பர் 1 சிஓ அப்பா நம்பர் 2 சிஓ கரெக்ட் அப்படின்னு. எஸ் அப்படின்னே. சரி இப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஏன் ஏஜ் 28 அப்படின்னா நீங்கள் 28 அப்படிங்கிறீங்க. அவன் ஏன் ஷாக் ஆகுற அப்படின்னா ஷாக் ஆகலை எனக்கு 23 ஸோ 28 5 வயசு தானே டிஃப்ரெண்ட் 5 தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு உனக்கு இன்னும் நான் ரிமெம்பர் ஆகலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் உங்களை பார்த்துருக்கேனா? பார்த்துருக்கேனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜிமின் பூசனில் படித்தேன் அஹின் ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் நேம் சொல்கிறா. நீங்கள் அங்கே தான் படித்தேன். உன் ஃப்ரெண்ட் பேர் மோச்சி. நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவனே வைன் 1 செகண்ட் அப்படி சொல்லிட்டு மோச்சி 2 பிளேட் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஃப்ரெண்ட் பேர் மோச்சி பயங்கரமாக பேசுவான். 5வது வரைக்கும் வந்துட்டு அந்த ஊரில் தான் படித்தேன். நீ 5வது படித்தப்ப அவன் 10th படித்தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்போ பார்த்தாலும் அவன் கூட விளையாடுறதே வச்சுப்பேன். உன் வயசில் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. உனக்கு அவன் மட்டும்தான் ஃப்ரெண்ட். ரீசன் உங்கள் வீட்டுக்குள்ளே அவனால் மட்டும்தான் வர முடியும். அதனால உனக்கு அவன் மட்டும்தான் ஃப்ரெண்ட் அப்படின்னானு. ஆமாம் மோச்சி என்னோடய ஃப்ரெண்ட் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட அந்த ஒரு சவுண்டும் இல்லை. அப்போ நீ மோச்சியா அப்படின்னு கேட்குறீங்க. அவனு அப்பா கிளிக் ஆகிட்ட போகல அப்படின்னு. ஜிமின் நீங்கள் தான் மோச்சியா அப்படின்னே. ஏன் அப்படின்னே. நான் நீங்கள் அப்ராட் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தனால டோட்டலாக மறந்துட்டேன் அப்படின்னே. மறந்துட்டேன்னு என்கிட்டயே சொல்கிற பார்த்தியா? அப்படி இல்லை லைட்டாக அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆக்குவலாக சிரிக்கிறீங்க. ஜிமின் சிரிச்சிட்டு அப்ராட் போயிட்டேன் தான். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் சியோல் வந்துட்டீங்க. அப்பா பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே ப்ரெசிடெண்ட்டாக இருக்காருன்னு. அதான் சரி நானும் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்க ட்ரை பண்ணேன் முடியல. ஒன் டைம் பேரண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி வயனுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோன்னு. சரி உன்கிட்ட பேசலாமேன்னு தோணுச்சு. நான் நார்மலாக எங்கள் அப்பாட்ட சொன்னேன் இந்த மாதிரி வயன்கிட்ட பேசணும்னு தோணுது. அப்பா அங்கிள்கிட்ட பேசும்போது அவங்க இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இது அப்படின்னு. ஓ சரி எப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிமின் சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னே. சரி ஜிமின் பாய் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டீங்க. நீங்கள் காரில் ஏற வந்திருப்பீங்க. திருப்பி ஜிமின் கிட்டே போகிறீங்க. ஜிமினை பார்த்துட்டு உங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஜிமின் பிடிச்சிருக்கு எனக்கு எப்போவுமே எனக்கு பிடிக்குமே. லைஃப் பார்ட்னரா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். ஜிமினை பார்த்துட்டு
எனக்கு திரும்பியும் இந்த லைஃப் வேணாம் அப்படின்னா ஜிமின் உங்களை அப்படியே கொஷினபிளாக பார்க்குறான்னு ஜிமினை பார்த்துட்டு நான் இது வரைக்கும் நிறைய டேட் அட்டன் பண்ணியிருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன். சொன்னாங்க அப்படின்னு. எல்லாருமே என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ரிச்சான பீப்பிள் உன்னையும் அப்படியே பார்த்துப்பேன் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அப்படி வேணாமே, எனக்கு ஒரு நார்மல் லைஃப் வேணும் அப்படின்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டு, ஆனால் நீ ஆசைப்படுறது அதிகம் இல்லை. ம் உண்மைதான், நான் ஆசைப்படுறது அதிகம் தான். உங்களால் அந்த லைஃப் தர முடியுமா? யோசிச்சு சொல்லவா? யோசிச்சு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்து காரில் ஏறிட்டீங்க. நீங்கள் திருப்பி ஜிமினை பார்த்துட்டு ஃபோன் நம்பர் அப்படி சொல்லி சிக்னல் காட்டுறீங்க. ஜிமின் வேணா என் ஃபோன் நம்பர் அப்படியே ஹேண்ட் அப்படியே ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி சொல்கிறான். நீங்களும் அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்கள் அம்மா வந்துட்டு ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. என்ன அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படின்னு. ஆமாம் ஜிமின் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு. அந்த ஜிமின் தான் உண்மையிலே அந்த என் கூட விளையாடுவாங்களே அந்த மோச்சி அண்ணா அவங்களா அப்படின்னு. அந்த பையன் தான் அப்படின்னு. டூட்லாம் மாறிட்டாங்களே, அப்போ எப்படி இருப்பாங்க? அப்போ பார்க்க அம்மாஞ்சி மாதிரி இருந்தாண்டி, இப்போ பார்க்க அவன் கரெக்டாக இருக்கான் அப்படின்னு. ஆமாம் செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க அப்படின்னு எங்கள் அம்மா அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் ஆனால் டக்குன்னு எனக்கு அடையாளமே தெரியலம்மா, அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதுக்கு என்ன? இப்போ நானும் ஜிம்னா லைஃப் பார்ட்னர்ஸில் அப்படின்னு உங்கள் அம்மா. லைஃப் பார்ட்னர்ஸாக அவன் அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா பார்த்துட்டு எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சுட்டு ஆமாம் அவங்ககிட்ட ஏதோ யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தியா என்னவா அப்படின்னு. நான் அது அது எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட க்ளோஸ்அப்பில் பாருங்க உங்கள் அம்மா வராங்க. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சீக்ரெட் அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சுட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களே சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ரூமுக்கு வந்தோடனே ஜிமினுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டா ஐடி தரீங்களா அப்படின்னு கேட்டு ஜிமின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறான். அது வந்து அவனோட பர்சனல் ஐடி தான். நீங்கள் அதில் போய் பார்க்குறீங்க, ஹைலைட்ஸ்லாம் நிறையவே வச்சுருக்கான், இல்லாமல் நிறைய போஸ்ட் போட்டிருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய இடம் ஊர் சுற்றுற மாதிரி போட்டிருக்கான். சேம் உங்கள் லைஃப்பும் அவன் லைஃப்பும் ஒரே மாதிரி தான். எனி டைம் உங்களை சுற்றி பாடி கார்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு லைஃப் தான் உங்களுது. பட் அவன் அப்போல்லாம் வச்சுருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர்லாம் சுற்றுவாங்களான்னு போய் ஹைலைட்டை பார்க்குறீங்க. நிறைய இடத்துக்கு ஜிமின் சுற்றிருக்கான். அவன் சுற்றாத பிளேஸே இல்லைங்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்லேருந்து நிறைய ஷாப் சுற்றிருக்கான். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஷாப் கூட தெரியாது. ஏன்னா உங்களெலாம் அங்கே கூட்டிகிட்டே போக மாட்டாங்க, யாருமே உங்களை அங்கே அலோவும் பண்ண மாட்டாங்க உங்கள் பேரண்ட்ஸ். அதனால் நீங்களும் அங்கே போனதில்லை. பட் ஜிமின் அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான், அதெல்லாம் பப்பெல்லாம் போயிருக்கான். நீங்கள் அங்கெல்லாம் போனதே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ ட்ரிங்க் பண்ண தோணுனாலும் இந்த வீட்லேயே இருக்குது, உங்கள் வீட்லேயே பப் இருக்குது, அங்கே நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, உங்களை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க போனால். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தானே. ஆனால் அவன் அப்போல்லாம் இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியே போயிருக்கான், நிறைய வச்சுருக்கான். நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்டோரிலாம் பார்க்க நம்மளும் இப்படி போனால் நல்லா இருக்கும்ல அப்படி தான் தோணுது. நீங்கள் வந்து இப்போ உடனே ஜிமின்கிட்ட கேட்டால் அவன் என்னை கூப்பிட்டு போவியான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினுக்கு வீடியோ கால் பண்ணுறீங்க. ஜிமின் அப்போ தான் ஆன்லைனுக்கு வந்திருப்பான். சரின்னு அட்டன் பண்ணிட்டு சொல்லுவான் ஏன்னு அப்படி சொல்கிறான். ஜிமின் வந்துட்டு இப்போ சும்மா அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பிஸியோ அப்படின்னு பேசு அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணாடி கிட்ட இப்படி ஃபோன் நிறுத்தி வச்சுட்டு சொல்லு அப்படிங்கிறான். ஜிமின் வந்துட்டு அப்படியே ஹேர் ஸ்டைல் சரி பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஓகே சொல்லிட்டீங்க தானே அப்படின்னு. ஆமாம் சொல்லிட்டேன், அதுக்கு என்ன அப்படின்னு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சனால தானே சொன்னேன், நான் உனக்கு கேட்கவா? கேளு அப்படிங்கிறான். நீங்கள் வந்து ஜிமினை பார்த்துட்டு என்ன நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய அவுட்டிங் போயிருக்கீங்களா அப்படின்னு. நிறைய போயிருக்கேன் அப்படின்னு. என்னை கூப்பிட்டு போவீங்களா அப்படிங்கிறான். ஜிமின் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டு போவேனே, பாடி கார்ட்ஸ் இல்லாமல் தான் நான் போவேன், அப்படி தான் கூப்பிட்டு போவேன். நிஜமா ஜிமின்? நிஜமா அப்படிங்கிறா. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி கேட்குறீங்க. ஜிமின் அப்படி டக்குன்னு ஷாக்காக பார்க்குறாங்க கீழே உங்களை. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சொல்லு சீக்கிரமாக பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். 10 நாளில்? 10 நாளில் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு நிஜமா அப்படிங்கிறான். நிஜமா 10 நாளில் பண்ணிக்கிறியா? ஊர் சுற்றலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் சிரிச்சிட்டு பண்ணிக்கலாம், ஊர் சுற்றலாம் அப்படிங்கிறான். நீங்கள் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு ஃபோனை வச்சுட்டீங்க. ஜிமின் அங்கிட்டிருந்து 2 நிமிஷத்தில் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 10 நாளில் கல்யாணத்தை வச்சிடுறீங்களான்னு கேட்டீங்க. உங்கள் அம்மா ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. என்னம்மா சொல்லு அப்படின்னு. ஜிமின் இன்னும் ஒரு 10 நாளில் கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்டான். நீ என்ன சொல்கிற? ஓகே சொல்லிடு அப்படின்னு. எங்கள் அம்மா சரிப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 10 நாள்லேயே மேரேஜ்க்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்களும் ஜிமினே ஷாப்பிங் போவீங்க, பட் உங்களை சுற்றி ஃபுல்லாக பாடி கார்டு இருப்பாங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு எனக்கு இதுதான் பிடிக்காது அப்படின்னு ஜிமின் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே போட்டுக்கிட்டு அந்த 10 நாள் அவங்க கூட பேசுறது, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் டைம்லாம் ஜாலியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் ஜிமின் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க ஜிமினை பார்த்துட்டு. நம்ம எப்போ ஊர் சுற்ற போகிறோம்? இப்போ தாண்டி கல்யாணம் ஆகிருக்கு, இன்றைக்கி மூடிட்டு நாளைக்கு போகலாம். பட் ஜிமின் எனக்கு ரெஸ்ட்டெல்லாம் வேணும், நம்ம இன்றைக்கி நைட்டு ஒரு சுற்ற போகலாமா அப்படின்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டு எங்கே போகணும்? ஸ்ட்ரீட் ஷாப் நிறைய போகணும் அப்படின்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிறான். 2 பேரும் போஸ்ட் கொடுத்துட்டே பேசிட்டே ஜிமினை பார்த்துட்டு எப்போ கூப்பிட்டு போவேன்? எத்தனை மணிக்கு போகலாம்? 10 மணிக்கு போகலாமா? நம்ம 7 மணிக்கு போகலாமா அப்படின்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டு. சாங்கீதம் நிறையா இருக்குது. அது
ஏன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிற கூப்பிட்டு போகிறேன் அங்கே நெல் அப்படி சொல்லிட்டு உங்களை வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க ஒரு வழியாக. இப்போ வந்து நீங்களும் ஜிமினும் வந்துட்டு ஜிமினோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஜிமினை பார்த்துட்டு இப்போ இங்கே எல்லோரும் கிளம்பிடுவாங்களா, நீ நானும் மட்டும்தான் இருப்போமா அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவன் லைட்டாக வந்து ஒரு மாதிரி கரெக்ஷன் பண்ணி உட்காரான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ அசந்துட்டே இருக்க, பேசு அப்படிங்கிறேன். ஜிமினி என்ன பேச அப்படின்னா, நீ நானும் மட்டும்தான் இருப்போமா. நீ நானும் மட்டும்தான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இந்த வீட்டில் இருப்போம், அப்போ நம்ம வெளியே போயிடலாம். நான் அமைதியாக இருக்கியா, சரி அப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு சாப்பாடெலாம் போடுறாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜிமின் ரூமில் போய் படுத்துட்டு ஜிமினை பார்த்துட்டு எப்போ போகிறான் வெளியே. ஜிமின் வந்துட்டு அவன் ஷர்ட்லாம் கழட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் படம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு உனக்கு புரியுதா இல்லையா, என்ன புரியுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட வராங்க. ஜிமினை பார்த்து நீ சொல்லி எத்தனை மணிக்கு வெளியே கூப்பிட்டு போகிறேன், நீ எப்போ தான் கூப்பிட்டு போவேன் நீ எப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்து உங்கள் கிட்டே படுத்துட்டு உங்கள் மேலே படுத்த மாதிரி படுக்கிறான். நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுறேன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு உங்கள் நெக்கில் லைட்டாக கிஸ் பண்ணுறா. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுற, இப்போ நீங்கள் என்ன கேட்ட, வெளியே போகலாமான்னு கேட்டேன். சொல்ல அப்படி சொல்லிட்டு திரும்ப உங்கள் நெக்கிட்ட அப்படியே ப்ரீத் வேறு பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுற, என்ன பண்ணுறேண்ணா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். அது வெளியே கூப்பிட்டு போகிறேன். நிஜமாவா அப்படி சொல்லிட்டு திருப்பி அப்படி இந்த ஒரு ஃபிங்கரை மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி அசைச்சு உங்களுக்கு கூசம்புற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் அது அது அப்படி சொல்கிறீங்க. ஜிமினோட ஃபேஸ் அப்படியே பொறுமையாக உங்கள் ஃபேஸ் கிட்டே போகுது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ் 2 ஐஸ்லேயும் கிஸ் பண்ணுறான். உங்கள் நோஸில் பண்ணுறான். உங்கள் லிப்ஸில் சின்னதாக பண்ணி லைட்டாக ஒரு பெக் வேறு பண்ணுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறான் இவன் அப்படி வேறு இருக்குது. அப்படியே பொறுமையாக அவன் ஹெட் அப்படியே கீழே இறங்குது. நீங்கள் அவன் ஹெட்டே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் நெக்கில் வந்து லைட்டாக ஒரு பைட் பண்ணுறான். அப்படியே உங்களோட கழுத்தில் அந்த நடுவில் இங்கே ஒரு குழி ஆட்டம் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் லைட்டாக லிக் பண்ணுறா. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. உங்கள் பாடி ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ஃபுல் கூஸ் பம்ப்ஸில் இருக்குது. பொறுமையாக அப்படியே தலையை கீழே இருக்கலாம். நீங்கள் ஒரு க்ராப் டாப் தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட, அதாவது 2 செஸ்ட்டுக்கிட்ட நடுவில் கரெக்டாக வந்து அங்கே லைட்டாக கிஸ் பண்ணுறா. உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர சென்சேஷனாக இருக்குது. அப்படியே உங்கள் க்ராப் டாப்லேருந்து பொறுமையாக கை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. நீங்கள் என்ன பண்ணுற, வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு கேட்டேன். நீ என்ன அப்படியே உங்களை பார்த்துட்டு பேசு அப்படிங்கிறா. இப்போ அவன் ஹேண்ட் வந்து அப்படியே ஃபுல்லாக உங்கள் ஹிப்பில் ரோம் ஆகிட்ருக்குங்களா, பேசவே முடியல. அப்படியே பொறுமையாக வந்துட்டு உங்களோட நாவலில் வந்து அவன் ஹேண்டை வச்சு லைட்டாக ஒரு மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு அது பயங்கரமாக கூசுது. நீங்கள் நெளிய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜிமின் ஒன்று என்ன இந்த நெளியிற அப்படின்னு நீ உங்களுக்கு மூச்செல்லாம் வாங்குது. உங்களால் பேசவே முடியல. பேச நினைக்கிறீங்க, வார்த்தையே வரல. ஜிமின் உங்களை பார்த்துட்டு எது எல்லோரும் நீ சூப்பராக பேசுவ, செம்மையாக பேசுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் கூட பார்த்துருக்கேனே, பயங்கரமாக அந்த வயசுலேயே பேசுவேன். இப்போ நான் வாய்ஸ் வர மாட்டேங்குது. இந்த ஜிமின் டக்குன்னு பக்கத்து படுத்துட்டு வாயின் காம்டவுன் ஆகு, இப்படி பாரு அப்படின்னாலே உங்களுக்கு மூச்செல்லாம் வாங்குது. ஜிமின் உங்களை எழுப்பி உட்காரிச்சிட்டு காம்டவுன் சொல்லிட்டு உங்களை காம்டவுன் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமினை பார்த்துட்டு இப்படி பண்ணுற, ஒன்றும் இல்லை தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறான். நீங்கள் தண்ணி குடிக்க. ஜிமின் ஒன்று சும்மா டீஸ் பண்ணதுக்கு இப்படி ஆகிட்டேன். இப்போ உண்மையிலே நான் எல்லாம் பண்ணேன், நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு டீஸ் பண்ணியா அவா நான் நார்மல் நான் கூட அதுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு எது எப்படி சொல்லிட்டு கிட்டே இன்னும் க்ளாஸில் ஐயோ அப்பா இன்னும் வந்து முடியல அப்படிங்கிறீங்க. ஜிமின் சிரிச்சுட்டே வந்து படுத்து தூங்கு அப்படிங்கிறா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு தூங்கா அவ்வளோதானா அப்படிங்கிறீங்க. வேறு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு அவன் ஹேண்டை வந்து இப்போ தலைக்கு மேலே வச்சுட்டு கேட்குறான். நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் தலையை மட்டும் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கு. அவனை அப்படியே தலையை திருப்பி உங்களை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு தூங்கு அப்படி சொல்லிட்டு அவன் திரும்ப தூங்கிட்டான். அவ்வளோதானா அப்படின்ட்டுருக்கு. உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு அப்படியே விட்டுட்டானே. உங்களுக்கு என்ன அப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜிமினை பார்த்துட்டே படுத்துருக்கீங்க. அவன் நல்லா தூங்கிட்டான். தலை பயங்கர தூக்கம் தான். நீங்கள் என்ன இவன் எப்படி பண்ணிட்டான். பட் இது அந்த ஜிமினே கிடையாது. அப்படி எப்படி இருப்பான் அப்படியே இன்னசென்ட்டாக அந்த ஃபேஸ் வச்சுட்டு 10th படித்த மாதிரியே இருக்காது. ஒரு குழந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருந்தான். இப்போ பாரு எந்த லெவலுக்கு பண்ணிவிட்டான். இப்போ எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டிங்க. ஜிமினும் தூங்கிட்டானா சரின்னு சொல்லிட்டு நீங்களே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு பெட்டில் தான் தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு நைட்டு எவ்வளோ பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டான் பாருங்க. கிட்ட டீஸ் பண்ணி நைட்டே சொல்கிறான்.
ச்சீ எப்படி இருக்கான் பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் அப்படியே மைண்ட் வாய்ஸில் திட்டிக்கிட்டே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கான். நல்லா குப்பர் அடிச்சு தூங்குறான். உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது மட்டும் ஒரு அடி வச்சிடலாமான்னு தோணுது. நீங்கள் ஜிமின் கிட்ட வந்துட்டீங்க, தலையில் அடிக்கலான்னு போயிட்டீங்க. அதாவது ஃபேஸ் கிட்ட போயிட்டு தலையில் அடிக்கலான்னு ஃபேஸ் கிட்ட போயிட்டீங்க. அவன் லிப்ஸை லைட்டாக ஒரு மாதிரி போட்டியாக வச்சுருக்கானா. சார் ரொம்ப டேஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட லிப்ஸு கிட்ட போகிறீங்க. ஜிமின் வந்துட்டு அப்படி தூங்கிட்டு தானே இருக்கான். நீங்கள் அவன் லிப்ஸில் வந்துட்டு லைட்டாக ஒரு கிஸ் பண்ணி அப்படியே லைட்டாக பைட் பண்ணி அப்படியே லோவர் லிப்ஸை பிடிச்சி இழுக்குறீங்க. அப்படியே உங்கள் பல்லில் கடிச்சு அவனுக்கு ஒரு மாதிரி பெயின் ஆகுது. அவன் அப்படி சொல்லிட்டு அவன் அசைஞ்சிட்டு அவன் வாய் லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். நீங்கள் தான் அப்படியே லிப்ஸை கடிச்சு இழுத்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே மரண ஷேக்கில் பார்க்குறான். உங்கள் ஒரு ஹேண்ட் வெட்ட அவனோட பேக்கில் இருக்குது. ஜிமினுக்கு அதுவும் ஃபீல் ஆகுது. அப்படியே வாய்ஸை லைட்டாக அப்படியே ரோல் பண்ணி அங்கிட்டு பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். ஸ்டில் நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அந்த லிப்ஸை அப்படியே கடிச்சு இழுத்துட்டே இருக்கேன். அவன் அப்படியே அவன் தலையை அரைச்சிட்டே வரான். நீங்கள் டக்குன்னு அப்படியே ஷோல்டரை கை வச்சு பிடிச்சிட்டிங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அப்படிங்கன்னா நீங்கள் எல்லா லிப்ஸும் ஒரு பைட் பண்ணி விட்டுட்டீங்க. ஜிமினுக்கு அப்படியே இந்த கீழ் லிப்ஸை பார்க்கவே அப்படியே பிங்கிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு மேலே நல்லா இருக்கலாம் அப்புறம் ஐயோ சின்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னா நீங்கள் திருப்பி ஜிமின் கிட்ட பாருங்க. ஜிமின் என்ன பண்ணுறா இவ அப்படிங்கன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிமின் கிட்ட போயிட்டு அவனோட மேல் லிப்ஸை திருப்பி பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டீங்க. வலிக்குது 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 விடவே இல்லையே. ஃபுல்லாக பைட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஜிமின் மேலே டபுள் சைடு லேப் போட்ட மாதிரி உட்காருங்க. இப்போ அவன் எந்திரிச்சு தான் உட்காந்துருக்கான். அவன் மேலே உட்காந்துட்டு அப்படியே அவன் கழுத்துலேருந்து அப்படியே கையை பொறுமையாக செஸ்ட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டே இருக்கான். திருப்பி அவன் ஹேண்ட் அப்படியே அவன் ஹெட்டுக்கு பொறுமையாக அப்படியே வருடிக்கிட்டே கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளோ பொறுமையாக லைட்டாக அந்த வருடிக்கிட்டே மேலே கொண்டு போயிட்டு ஜிமினா அப்படிங்க ஜிமின் அப்படிங்கிறான். ரொம்ப அழகாக இருக்க. நான் பார்த்து ஜிமின் மாதிரி இல்லை. நீ என்ன நான் 10வது படித்தப்போ பார்த்தில்ல, அப்போ அப்படி எப்படி இருப்பேன், மாறிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் நெக்கு கிட்ட போகிறீங்க. அப்படி பேசிகிட்டே வர போகிறீங்களா. ஜிமினுக்கு அது செம்ம ஃபீலாக இருக்குது. அவன் நெக்கு கிட்ட போய்ட்டு லைட்டாக ஊதுறீங்க. ஜிமின் திருப்பி பண்ணுறியா? திருப்பி பண்ணுறேன். எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து மூச்சு வாங்கலாம். நீங்கள் ஜிமின் அப்படியே பொறுமையாக லைட் பண்ணுறீங்க. ஜிமின் படுத்துட்டானே. இப்போ நீங்கள் அப்படியே ஜிமின் மேலே படுக்க போகிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டே இருக்கா. அவன் சரி மார்னிங்காக ரவுண்டு ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே மேலே படுக்க போயிட்டு அவன் லிப்ஸுக்கிட்ட போயிட்டு திருப்பி லிப்ஸை லைட்டாக பைட் பண்ணுறீங்க. அவன் பார்த்துட்ருக்கான். உங்கள் வெயிட்டை ஃபுல்லாகவே நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் இருக்கேன். ஜிமின் ஹிப்பில் கை வச்சு உங்களை அமுக்க வர நீங்கள் அப்படியே அவன் ஹேண்ட் லைட்டாக இது பண்ணுறீங்க. அவன் என்ன பண்ணுறாங்கிற பார்க்குறதுக்காண்டி நீங்கள் லபக்குன்னு பெட்டில் வந்து குதிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்ன அப்படிங்கிறான். டீஸ் பண்ணது அப்படின்னு. இப்போ டீஸ் பண்ணியா அப்படிங்கிறான். பழி வாங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு பழி வாங்கினாளா அப்படி சொல்லிட்டு இந்த பழி கூட நல்லா இருக்குது, ஆனால் இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஜிமினுக்கு தோழிட்டுருக்கு. ஜிமின் உங்களை பார்க்குறா. நீங்கள் கதை வந்துட்டு என்ன ரொம்ப மூடாக இருக்கே அவ்வளோ. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். தன் கையை தனக்கு உதவி. ஸோ நீயே போய் உன்னோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஓட்டிங்க. ஜிமின் பொறுக்கி அப்படிங்கிறா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஹீ அடிச்சுட்டு கேட்டே சிரிச்சுட்டு வேறு வருங்க. ஜிமின் ஐயோ எப்படி அசிங்கப்படுத்துகிறா பாரு அப்படி சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரான். வந்து பார்த்தா நீங்கள் சும்மா நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின்ட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு என்ன எப்படி இருக்குது ஒன்று விட்டு நல்லா பண்ணேண்ணா அப்படிங்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு சூப்பராக ட்ரை பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவன் சாப்பிட உட்காண்டா. நீங்கள் ஜிமினை பார்த்து சூப்பராக ட்ரை தான் பண்ணேண்ணா உண்மையில நல்லா இல்லையா? ஜஸ்ட் ட்ரை. ஸோ ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சாப்பிட்றான். சரி எப்படி அசிங்கப்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அவ்வளோ ஒன்றும் மூடாகலை. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டான். அசிங்கப்படுத்திட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டீங்க. அவன் பாட்டு கேஷுவலாக சாப்பிட்டுட்ருக்கான். சரி வைன் வெளியே போகலாமா? நான் இங்கே வரல. வைன் வந்துட்டு தான் கேட்டு வெளியே போகலாமா? நான் வரலை. வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு கைப்பிடிச்சிருக்கான். கையை விட ஜிமின் எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. இன்னும் நல்லா தான் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் நான் டீச் பண்ணுறேன். இன்னும் நல்லா பண்ணு அப்படிங்க. ஒரு டீச்சிங் ஒன்றும் வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மூஞ்சி தூக்கிட்டு நிற்கிறீங்க. ஜிமின் வாடி எப்படி சொல்லிட்டு உங்களை வெளியே கூப்பிட்டு போகிறான். இப்போ நீங்களும் ஜிமின் காரில் ஏறிட்டீங்க. பின்னாடி எந்த காரும் இல்லை, முன்னாடி எந்த காரும் இல்லை. நீங்கள் எப்படியே சுற்றி பார்த்து ஜிமினை பார்த்து யாரும் வரல, யாரும் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? ரியலி அப்படிங்க ஜிமின். ரியலி அப்படிங்கிறா. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த விண்டோ ஓப்பன் பண்ண அப்படின்னு ஜிமின் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் எப்படியோ வந்துட்டு அப்படி விண்டோவில் அப்படி கை வச்சு தலையை வச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஜிமின், வருஷத்தில் இப்படிலாம் நான் ஒருத்தரை கூட பண்ணது எனக்கு காசு தெரியுமா, நான் ஒருத்தரை கூட பண்ணதில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படியே அந்த காந்தியாக அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜிமின். உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உங்கள் ஹேண்டில் லைட்டாக வேவ் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு சேஃபாக வச்சுக்கோ கையை. சரி சரி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஜிமின் உங்களை பார்த்துட்டு இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு. நீங்கள் எங்கே போகலாம், எங்கே நல்லாயிருக்கும், எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போ, பட் எங்கே வேணால் கூப்பிட்டு போய் நிறைய கும்பலாக இருக்கிறது கூப்பிட்டு போகணும். எல்லோரும் ஃப்ரீயாக இருக்க இடத்துக்கு கேட்பாங்க கும்பலாவா அப்படின்னு.
எல்லா டைமும் நான் போகிற இடம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும். எப்படி கும்பலாக நெரிசலாக இருக்க இடத்துக்கு எனக்கு கூட்டு போ. எனக்கு அந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி சரி வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக ஒரு ஹோட்டல் மணி எடுத்துலாம் நீங்கள் ஜிம்மில் பார்க்குறீங்க. அவங்க ஆல்ரெடி பெரிய க்யூ நின்றுட்டுருக்காங்க ஜிம்மில் பார்த்துட்டு. என்ன க்யூவில் நிற்கிறாங்க. வா சாப்பாட்டுக்கு தான் இங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஜிம்மில் கீழே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இப்படி நியூவாக இருக்கான். நீங்கள் ஜிம்மின் ஹேண்டை பிடிச்சிட்டு இங்கே நல்லா இருக்குல்ல அப்படிங்க ஜிம்மின் உங்களுக்கு பார்த்துட்டு உள்ளே போலடி பட் நல்லா இருக்குங்க பாரு நிறைய பேர் இங்கே நிற்கிறாங்க. இப்போ நம்மளே நின்றுட்டுருக்கோம் நிறைய பேர் பேசிகிட்டே போகிறாங்க. அந்த குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றையும் கையை கொட்டி அவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு. ரொம்ப அப்படி கொண்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டாங்களோ. கூட்டுக்குள்ளே இருந்த ஒரு பச்சை கிளி தான். பட் பச்சை கிளியோட கால் உடைக்கப்பட்டு இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துட்ருக்கான். காலை ஒட்டக்கே வச்சு எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க ஒரு தடவை ராஜகுமாரன் வருவான் காலை ஒட்ட வைப்பான். எக்ஸ்பெக்ட் பண்ணல ராஜகுமாரன் வருவான் உண்மையிலே காலை ஒட்ட வைப்பான். ஒட்ட வச்சுட்டான் ஜாலியாக இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்துட்டு ரெக்கை இன்னும் கூண்டில் அந்த பச்சை கிளி விரிக்கலையோ. ரெக்கையை அதோட கணவர் விரிச்சு விடுவார் நினைக்கிறேன். விரிச்சிக்கோ அப்படிங்கிறான்னு ஜிமினை பார்த்துட்டு ரியலி உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு என்ன வேணுமோ கேளு என்ன வேணாலும் செய்கிறேன் என்ன சொல்கிறேன் ரெக்கையை விரிக்கிறியா ஹாப்பியாக விரிக்கிறேன் அப்படிங்கிறீங்க ஜிமினி உங்களை பார்த்துட்டு விரிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்களே ஜிமினி இப்போ அந்த ஷாப்புக்குள்ளே போகிறீங்க அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்களே. நீங்களே ஜிமினி இப்போ வந்துட்டு ஒரு இதில் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு ஆப்போசிட்டில் 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் பேசுகிற சவுண்ட்லாம் கேட்குறேன் நல்லா இருக்குல்ல அப்படிங்க ஜிமினி கொடுத்துட்டு எடுத்தாலும் தலையாடலாம். நீங்கள் ஜிமின்ட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிமினி உங்களை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு என்ன பாரிஸ் கூப்பிட்டு போறியா பாரிஸ் அப்படிங்கிறான். பாரிஸ் கூப்பிட்டு போறியா இப்போ ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டில் இருக்கும்ல அதில் போகலாமா என்ன ஈவினிங் பாரிஸ் கூப்பிட்டு போகிறேன் இல்லை நம்சான் டவர் எங்கேனாலும் ஓகே அப்படிங்க ஜிமினி உங்களை பார்த்துட்டு பாரிஸா நம்சான் டவரா நம்சான் டவர் இன்றைக்கி டவர் போவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு பாரிஸ் போகலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஓகே அப்படின்றான். இப்போ நீங்களே ஜிமினி வந்துட்டு இப்போ அந்த டவருக்கு தான் போயிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து அங்கே ட்ராவல் பண்ணி போகிற ஒரு 5 hours ஆகும். நீங்கள் போகிறங்காட்டி கிட்டத்தட்ட எங்கள் ஈவினிங் ஆகிடுச்சு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு வெயிலும் போயிடுச்சு அப்படி சொல்ல ஜிமின் கைப்பிடிச்சி அவ்வளோ வேகமாக கூட்டி போயிட்டுருக்கீங்க. ஒயின் வணக்கிங்க ரூட்டு தெரியுமா தெரியாது அப்புறம் என்ன கூப்பிட்டு போகிறவா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அங்கே ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு ரோட் போதும். அதில் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. ஜிமினை பார்த்துட்டு என்ன இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸ்ட்ரீட் ஷாப் ஆட்டியா இங்கே போகலாமா அப்படின்னு நம்சான் டவர் போகலாம் சரி சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் நம்சான் டவர் போகிறீங்க. மேலே ஏறி டேரெக்டாக இப்போ டவர் மேலே தான் போயிட்டீங்க. ஜிமினை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்க ஜிமின் உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்குது சொல்கிறான். அப்படியே பொறுமையாக சன் வந்துட்டு சன்செட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதை 2 பேர்த்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து கீழே வந்துட்டீங்க. நீ ஜிமின் வந்துட்டு இப்படி முன்னாடி நடந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன் இங்கே வந்து ஒரு பூட்டு லாக் பண்ணுவாங்களா அது எங்கே இருக்குது நாங்கள் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் வேகமாக போய் ஒரு பூட்டை வாங்கிட்டு இல்லை ஜிமின் வாங்கின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் அப்படின்னு மட்டும் அது ரேஞ்சு பண்ண அது என்ன ஆல்வேஸ் எப்போவுமே நீ கூட இருப்பேன் ஆமாம் இருப்பேன் அதான் ஆல்வேஸ். ஆனால் அதுக்கு இன்னும் 2 வேர்ட் போட்டிருக்கலாமே போட்டு பத்தலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஜிமின் சேர்ந்தாதான் லாக் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு சாவி என்ன பண்ண போகிறேன் சாவியை அப்படி சொல்லிட்டு கையில் வச்சு சுற்றிட்டேன் அதுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு ஜிமின் சரி வா அப்படி சொல்லிட்டா. நீங்களும் ஜிமினி இப்போ வந்து அடுத்து அந்த ஸ்டாப்பில் தான் போகிறீங்க. நிறைய வாங்குறீங்க. ஜிமின் வந்துட்டு ஒயின் சாப்பிட முடியாதுடி உங்களால் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல எல்லாத்தையும் வாங்குறீங்க. ஜிமின் சரி சொல்ல வேணாம் சாப்பிடட்டும்னு சொல்லி விட்டுட்டான். வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு ஜிமின்கிட்ட கொடுத்துட்றீங்க. கடைசியாக ஜிமின் வந்துட்டு பார்க்குறான் 2 கையிலையும் ஃபுல்லாக பேக் இருக்குது. பட் உங்கள் கையிலேயே ஸ்நாக்ஸ் இன்னும் இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஹாப்பியாக ரொம்ப 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 அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் காருக்கு வந்துட்டீங்க. அந்த ஃபுட்டு ஃபுல்லாகவே பின்னாடி வச்சு ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் மட்டும் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜிமினை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு இதெல்லாம் வேஸ்ட் பண்ண சொல்கிறியா பண்ண சொல்ல அப்போ இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு திருப்பி வெளியே போகிறோம். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடியே வரீங்க. ஜிமின் ஒவ்வொரு ஃபுட்டாக அவங்க கையில் கொடுக்குறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு அவங்கள்ட்ட கூட அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. நீங்கள் இப்போ அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இங்கே உட்காந்துருக்கவங்கள்ட்ட நிறைய பேர்ட்டு கொடுக்குறீங்க. அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு வியாபாரம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அதை காத்தாடி விற்கிறது அந்த மாதிரிலாம் விற்றுட்ருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் போய் அதை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்து கொடுக்குறீங்க. எல்லோரும் உங்கள்கிட்ட நல்லாருமா சொல்கிறாங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு வேஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இது நல்லது இல்லை தானே அப்படின்னு அது வேஸ்ட்டே கிடையாது நீ எல்லாமே ஒரு பைட் தான் பண்ணேன் ஸோ அது எதுவுமே கிடையாது வா அப்படி சொல்லிட்டு கைப்பிடிச்சி கூப்பிட்டு வரான். பட் அவங்களாம் சொன்னதே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு ஜிமின்னு பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு ஜிமி எதுக்கு லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணி ஜிமின் என்ன அதுங்காட்டி லவ் யூ சொல்லிட்டா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டணும் ரொம்ப அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜிம்மில் வந்துட்டு நிறைய பிளேஸ் சுற்றுறீங்க. நீங்கள் நைட்டு வீட்டுக்கே வரல உங்களுக்கு நைட் டைமில் வெளியே சுற்ற ரொம்ப ஆசை. ஜிமின் நீங்கள் சொல்கிற எல்லா பிளேஸ்க்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு நாளில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிட்டான். உங்களுக்கு அதுவே செம்ம ஹாப்பி தான். நீங்கள் வந்து இப்போ ஜிமினை பார்த்துட்டீங்க. ஜிமின் ஃப்ளைட்டில் போனால்
தூக்கம் வருது, நாளைக்கு பாரிஸ் வேணாம், நாளான்னைக்கு போய்க்கலாம். சரி தூங்குடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தட்டி கொடுத்துட்ருக்கா. நீங்கள் காரில் தூங்கிட்டீங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. நீங்கள் ஜிம்மினும் பஸ்ஸில் இருக்கீங்க. நீங்கள் பஸ்ஸில் அப்படி சொல்லிட்டு ஜிம்மினு ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா அந்த இடம் பார்த்தாலே தெரியுது அது பஸ் தானே. வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் கோச் இது தான். நீங்களே ஜிமினி இப்போ அந்ததுக்குள்ளே தான் படுத்துருக்கீங்க. ஜிமின் பார்த்துட்டு ஜிமின் அப்படிங்க. ஜிமின் கண்ணை மூடிடுமா? சொல்லு அப்படிமா. பஸ்ஸில் போகிறோமா? இப்போ இது அப்போனா நம்ம பாரிஸ்க்கு எப்போ போவோம்? இப்போ நைட்டா? நாளைக்கு நைட்டு போயிடும் அப்படின்னு ஜிமினை பார்த்துட்டு ரியலி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோமா? ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஹக் பண்ணி ஜிமின் சிரிச்சிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாது, குறை பாரிஸ் போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு வந்து ஸ்க்ரீனை விளக்குறீங்க. அப்படியே அந்த சைடு ஃபுல்லாகவே வெளியே தெரியுதுல. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஜிமினை இழுத்து ஹக் பண்ணுறீங்க. ஜிமின் ஒன்று என்ன அப்படிங்கிறா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்னை இப்படி திருப்பி ஹக் பண்ண வை அப்படின்னு ஜிமின் வந்துட்டு உங்களை அந்த சைடு வேடிக்கை பார்க்குற மாதிரி ஹக் பண்ண வச்சுட்டு அவன் வந்து உங்கள் நெக்கில் வந்து அவன் ஃபேஸ் வச்சுருக்கான். நீங்கள் எப்படி வந்துட்டு இப்போ நீ தெரியல வேடிக்கை வேணுமா நான் வேணுமா நீ தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சைடு திரும்பிட்டு தேங்க்யூ அப்படிங்க. எதுக்கு? நான் இது வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ஜிமின் எந்திரிச்சு உட்கார் அப்படிங்கிறா. நீங்களும் ஜிமினி இப்போ உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து ஜிமினோட லேப்பில் தான் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் வந்து சாஞ்ச மாதிரி உட்காந்து உங்களை லேப்பில் உட்கார வச்சுருக்கா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அங்கே பாரு அது நல்லா இருக்குல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஜிமின் உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல? உண்மையிலே ஜிமின் உன்னை கல்யாணம் பண்ணலன்னா ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அப்படிங்க. ஜிமின் ஒன்று வேணாம் அப்படிங்கிறான். வேணாம்மா அப்படி தேங்க்யூ வேணாம் ஆனால் நீ வேணும் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை லைட்டாக ஷேக் பண்ணுறா. நீங்கள் பஸ்ஸில் வேணாம் வீட்டில் போய் வச்சுக்கலாமா அப்படின்னு. பஸ்ஸில் வேணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறேன். ஜீவனு இந்த பஸ்ஸில் யாரும் இல்லை, எங்கள் அப்பா மாதிரி பண்ணியிருக்கான். அப்போ இந்த பாடி கார்ட்ஸ் இருக்காங்களா? பாடி கார்ட்ஸ் இல்லை, வேறு யாரும் இல்லை. ஏன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் நைட்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க? ஸோ நீ நடந்தா இருக்கும். என்ன சொல்கிறாரு? நான் என்ன சொல்ல? ஏன் திக்குற? பேசிகிட்டு இருந்தே பேசு அப்படிங்கிறான். உன்கிட்ட இந்த டைமில் மட்டும் எனக்கு திக்குது. என்ன திக்குது? அது வாய் தான் அப்படின்னு ஜிமின் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இந்த வாயா அப்படி சொல்லிட்டு திருப்பி கிஸ் பண்ணுறா. நீங்கள் சிரிச்சுட்டு ஆமாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஜிமின் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறேன்? இப்போ எனக்கு ஓகே அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படிங்கிறேன். ஓகே ஆனால் அன்றைக்கி மாதிரி டீஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நான் வந்து பஸ்லேருந்தே இறங்கிடுவேன். சரி டீஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டே படுக்க வைக்கிறான். நீங்கள் ஜிமினும் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு பொறுமையாக கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறான். நீங்களும் அவனுக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுறீங்க. அப்படியே பஸ்லேயே அந்த ரவுண்டு முடியுது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் பட் நல்லா இருக்குது. ஜிமின் சிரிச்சிட்டு நல்லா இருக்கோ அப்படின்னு நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்புறம் 2 பேரும் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. ட்ரெஸ்லாம் போடல, சும்மா ஒரு பெட்ஷீட் தான் கவர் பண்ணியிருக்கீங்க. ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். 2 பேர் சேர்ந்தா வேடிக்கை பார்த்துருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? ஜிமின் அந்த சைடு படுக்க வச்சுட்டீங்க. ஜிமின் அப்படி ஸ்ட்ரைட்டாக படுக்க வச்சுட்டு அவன் ஃபேஸும் தெரியுது, உங்களுக்கு வேடிக்கைன்னு தெரியுது. 2 பேர்த்தையும் இது 2 அப்படியே பார்த்துட்டு ஜிமின் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிறைய தடவை சொல்லிட்டடி ஆனால் சொல்லணும்னு தோணுதே அப்படி சொல்லிட்டு ஜிமினோட செஸ்ட்டை தலை வச்சு லைட்டாக ரப் பண்ணுறீங்க. அவன் சிரிச்சிட்டேன். இப்போல்லாம் பண்ணிதான் அப்புறம் அடுத்த ரவுண்டு தான். சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நைட்டு தான் நீங்கள் பாரிஸ் ரீச் ஆகுறீங்க. 2 பேரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இடையிலேயே ஜிமின் வந்துட்டு கேரவேன் வர சொல்லி ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டா அதுக்கப்புறம் தான் வந்திருப்பீங்க. இப்போ டேரெக்டாக வந்து பாரிஸில் தான் நிற்கிறீங்க. ஜிமினை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை. என்ன அப்படிங்கிறான். எனக்கு பாரிஸில் அந்த டவர் முன்னாடி நீ கிஸ் பண்ணணும் அதுதான் ஆசை அப்படின்னு. அப்போ நம்ம அதுக்காக தான் பாரிஸ் வந்திருக்கோமா? ஆஃப்கோர்ஸ் அப்படிங்கிற ஜிமின் உங்களை பார்த்துட்டு ரியலி அப்படிங்கிறான். ரியலி அப்படிங்கிற ஜிமினே போடி இப்படி ஒரு ஆசை யாருக்கும் இருக்காது அப்படின்னு. நல்ல ஆசைங்கிறியா கெட்ட ஆசைங்கிறியா? சூப்பர் ஆசைங்க, ஒவ்வொரு புருஷனும் எதிர்பார்க்குற ஆசைங்கிற அப்படின்னா நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் ஒரு கேமராமேனை கூப்பிட்டு வந்தால் கரெக்டாக மழை வேற பெய்ய ஆரம்பிச்சு. ஜிமினை பார்த்துட்டு மழை பெய்யுது வா நாளைக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. நீங்கள் கேமராமேனை பார்த்துட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு ஜிமின் வெயிட் இருங்க அப்படி சொல்லிட்டு கேமராமேன் நிற்க வச்சுட்டான். ஜிமின் பார்த்துட்டு கரெக்டாக எல்லாமே ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு. எஸ் சார் அப்படின்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் மழை பெய்யுது அப்படின்னு. மழையை ரசிச்சிருக்கேன். ஃபீவர் வந்துடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பேர் இதையும் சேர்ந்து தான் நம்ம ரசிக்க போகிறோம். எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக ரசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறா. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறீங்க. நிறைய டைம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். லைஃப் லாங் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. நான் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டேன். எனக்கே அதை ஃபுல்லாக இப்போ முடிச்சதுக்கப்புறம் தான் தோணுச்சு. அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனலில் பிஎல் ஒன் ஷாட் வரும். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கலன்னா மறக்காமல் அதையும் பார்த்துக்கோங்க. அதோட வீடியோ இதுவும் டிஸ்க்ளைமரில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்
பண்ணிடுங்க. பாய், லவ் யூ.